ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க முள்ளங்கி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முள்ளங்கியை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மெலிசாக அப்போ தான் நல்லா வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டவ்வில் ஒரு பான் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம இந்த வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் கார மிளகா காரம் இல்லாத மிளகா எடுத்துருக்கேன். நான் கொஞ்சம் காரம் அதிகமாகவே இருக்குன்ட்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணால் மிளகா கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மிளகாயெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூனுங்க. அதையும் நல்லா கொஞ்சம் சிவப்பாக வறுத்துட்டு எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. ரொம்ப கருகு தலை விடக்கூடாது. இந்த இதில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவு வறுத்தா போதும். பாருங்க, இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்படி சைடில் இப்போ நம்ம இந்த நறுக்கி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். முள்ளங்கியை சேர்த்துட்டு அந்த இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது இன்னும் வறுக்கணுங்க. இன்னும் பச்சை வறுத்த கம்ப்ளீட்டாக போகணும். அது மட்டும் நல்லா வறுத்துக்கலாம். இன்னும் மட்டும் கரண்ட் இருக்குது. இப்போ கரண்ட் வந்துருக்குது. இப்போ கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக தெரியும். கரண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரும். ஏன்னா முள்ளங்கி வாசம் வந்து யாருக்கும் சில பேர் பிடிக்காது. அதனால இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டோம்னா அந்த வாசம் பூட்டி போயிடும். சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். குழந்தைங்க பெரியவங்களுக்கு சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க முள்ளங்கி சட்னி. குழந்தைங்கள்லேருந்தே பழக்கணுங்க இதெல்லாம் சாப்பிட்றது. பாருங்க, போதும். இந்த அளவுக்கு வந்துக்குன்னா நல்லா பச்சை வாசலில் போயிட்டு நல்லா வதங்கி வந்துருக்குது. பாருங்க, இந்த மாதிரி வறுத்துட்டு இப்போ இதை நம்ம மாற்றிடலாம். பாருங்க, இது மாற்றியாச்சு. நம்ம இப்போ அதே கடையில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் அழிச்சிக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் வறுத்தாச்சுங்க. மல்லித்தலை போட்டுக்கலாம். புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன உருளை தான். தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். ஆச்சுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிளகா, கடலைப்பருப்பு, உளுந்து வறுத்து தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், வதக்கி வச்சுருக்க முள்ளங்கி, இந்த ஆனியன் எல்லாம் சூடெல்லாம் ஆரம்பி பாருங்கள். நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. முள்ளங்கி சட்னி ரெடி. பாருங்கள், இந்த மாதிரி சட்னி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு இட்லி, தோசை, களி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. உடம்புக்கும் நல்லது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்ங்க. மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.